கண்ணே மணியே ஆடிப்பொன் முட்டை அழைத்திருந்தா ஓவியமே தந்தை எப்படி இந்த நாட்டு மக்களை கண்ணுக்கு கண்ணாக காத்து வருகிறாரோ அதை போல நீயும் பார்த்துக் கொள்ள வேண்டும் ராஜா. மண்ணில் வந்த நீலமே நீங்கள் சொல்லிய வண்ணம் கச்சிதமாக முடித்து விட்டு இதோ பாருங்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். என்னுடைய வாழ்க்கை சீரழிக்க வந்தவளே, உனக்கு என்ன ஒரு ஆள வேண்டும் ரக்கமாவட்டி போய் போய் கோவில் பூசாரி கூட கள்ளக்கதலா சி என் நாவால் சொல்வதற்கு எனக்கு வெக்கமாக இருக்கின்றது, வேதனையாக இருக்கின்றது. போய் போய் கோவில் பூசாரி கூட கள்ளக்காதல். இந்த திட்டத்தை தீட்டியதே நான் தான். உன்னுடைய எண்ணம் என்ன? உன்னுடைய வயிற்றில் குதிரை பிறக்கணும், அந்த குழந்தை இந்த நாட்டாளனும் உன்னுடைய எண்ணம். ஆனா என்னுடைய எண்ணம், என்னுடைய வயிற்றில் குதிரை பிறக்கணும், அந்த குழந்தை தாண்டி இந்த நாட்டாளனும். உனக்கு வெக்கரண்டி பெரிய அப்பா நம்ம மானம் போச்சு, மரியாதை போச்சு, அந்தஸ்து போச்சு, கௌரவம் போச்சு, எல்லாமே போச்சு. உண்மை என்ன? நாளை பிற்காட்டில் எப்படி இந்த நாட்டுல நடக்க போறோம் தெரியல. அப்படியே உக்கானங்கிற திருட்டியா சக்கா என்னாச்சு? உண்மை சொல்லியா? நாளைக்கு எங்க பேசுவாங்களோ இல்ல ஏரி வெளில உட்காந்து பேடு பார்த்துட்டு பேசுவாங்க. நடந்த உண்மை என்ன சொல்லு எனக்கு. இந்த குடும்பத்தை பாருங்களேன், தலை பாருங்க. அந்த புறத்திலே தன்னன் தனிமையிலே உறங்கிக் கொண்டிருந்தாயே, உன்னோடு படுத்துக் கொண்டிருந்ததை கொடியவள் யார்? சொல். என்னோடு படுத்துக்
பண்றதானே வாங்கிட்டு போ. அப்படியா அத்தா, குழந்தைக்கு பால் வாங்கிட்டு வந்து சொன்ன காய வச்சு கொடுக்குறேன். அந்த படத்தை தன்னந்தே படுத்துக் கொண்டிருந்தாயே, உன்னோடு படுத்துக் கொண்டிருந்தாரே கொடியவன் யாரோ உண்மை சொல். என்னோடு படுத்துக் கொண்டிருந்தானா? இல்லையத்தா. அப்படியா? நானே நம்முடைய மகனை இருவரும் தான் படுத்துக் கொண்டிருந்தோம். உண்மையாகவா? வேறு யாரையும் நான் பார்க்கவில்லை. பார்க்கவில்லையா? உண்மையாக? நிச்சயமாகவா? ஏய், கண்ணால் பார்த்தது பொய்யா? அடி கொடியவளே, இந்நாட்டு கோவில் பூசாரிக்கு உனக்கு கள்ளத்தொடர்பு, அதனால் ஏற்பட்டது கருவு. உனக்கு நான் ஏறெடுத்து கூட பார்த்ததில்லை. உங்களையே நம்பி நான் கோயிலுக்குள்ள கூட சென்றது கிடையாது அக்கா. எனக்கு விபச்சாரி என்று பட்டமா அம்மா அன்று சொன்னது
இப்படி வீணான பழி சொல்லலாமா அத்தா? ஏய், கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதே மெய் என்பார்களே. அந்த கோயில் பூசாரி யார் என்பது எனக்கு தெரியாது. ஏய், நடிக்கிறாய், அழகாக நடிக்கிறாய், நடிக்க தெரிந்தவள், பேசுகிறாய், திறமையாக பேசுகிறாய், உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசிய ஊதாரியே, பகுத்தோல் போத்திய பிரியே, உண்மை மறுத்து நாடகம் ஆடுகிறாயா? அடி படுபாவி, ஏற்கனவே 10 ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இருந்தது, இப்பொழுது குழந்தை பிறந்து விட்டதற்கு காரணம் இந்த கோவில் பூசாரி. உண்மை தெரிந்து விட்டது, கண்ணால் பார்த்தது பொய்யா? உண்மை மறைக்கிறாயா? நடிக்கிறாயா? கண்ணாடி கொள்வேல் கொள்வே. உண்மை மறைக்கிறாயா? உண்மை தெரியாதா? நிச்சயமாக தெரியாது அத்தா.